இப்போ நம்ம எங்கே நிற்கிறோம்னா மூக்கையூரில் புனித சந்தியாகப்பர் தேவாலயத்துக்கு முன்னால் நிற்கிறோம். ஆமாம், இந்த தேவாலயமானது கட்டப்பட்டு சுமார் 313 வருஷம் ஆயிடுச்சு. இந்த பாருங்க, பக்கத்தில் பள்ளிக்கூடத்துக்கு இப்போ கோட்டை கட்டியிருக்காங்க. ஆமாம், இது கொஞ்சம் பழுதடைந்து கிடந்துச்சு. அந்த கோட்டையை இப்போ சரி பண்ணி கட்டியிருக்காங்க. இந்த தேவாலயமானது போர்ச்சுகீசியர் காலத்தில் கட்டப்பட்டது. இது கட்டப்பட்டு கிட்டத்தட்ட 313-14 வருடங்கள் ஆகுது. இதுக்கு உண்டான வரலாறுகள்லாம் கொடைக்கானல் செம்மடத்தில் போய் எடுத்துகிட்டு வந்தோம். அப்படியே வரலாறுகள்லாம் இருக்குது. 313 வருஷத்துக்கு உண்டான வரலாறுகள் இதில் இந்த கோயிலுக்கு இருக்குது. இந்த கோயிலுக்கு இப்போ சிறுபான்மைத்துறை அதிலிருந்து நம்ம தமிழக முதலமைச்சர் மூலியமாக ஐயா ஸ்டாலின் அவர்கள் மூலியமாக 1,40,00,000க்கு மேலே ஃபண்டு ஒதுக்கியிருக்காங்க. அது 2 வருஷத்துக்கு மேலே நாங்கள் பல வாரம் போராடி இப்போ அந்த ஃபண்டை ஒதுக்கியிருக்காங்க. ஒதுக்கி அது இந்த ஆறுங்க அதுக்கு உண்டான வேலைகள் ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த கம்பு வெளிக்க எல்லாம் கிடக்குதா, அதுக்கு வேலைகள் ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கோயிலானது எங்கள் மீனவர்களுடைய அடையாளம். ஆமாம், பாரம்பரியமாக எங்கள் மீனவர்களுக்கு இந்த கோயில் ஒரு அடையாள சின்னமாக இருக்குது. இந்த கோயிலில் எனக்கு தெரியவே எத்தனையோ வழிபாடுகள் நடத்தப்பட்டிருக்குது. இந்த கோயிலுக்குள்ள கனவுகள்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம். சந்தியாகப்பர் உலாவுற மாதிரி, குதிரையில் வர்ற மாதிரிலாம் பார்த்துருக்கோம். இந்த கோயிலில் உள்ள தெய்வம் சாமி குதிரையில் அமர்ந்திருக்கும். அது எங்களுக்கு இந்த கால்ரா பேதி இதெல்லாம் வரும் பொழுது அவங்க நைட்டில் வந்து அதை விரட்டுறதாகலாம் எங்கள் மூதாதைகள்லாம் கனவுன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி வரும்பொழுது அந்த குதிரையினுடைய தடங்களை சொலவு, அப்போ உள்ள சொலவுகளை அரிசி உடைக்கிற சொலவு வச்சு மூடி போட்டு எங்களுக்கு காமிச்சிருக்காங்க. இப்போவும் அதை நினச்சி எங்களுக்கு உடம்புலாம் புல்லரிக்குது. அப்பேற்பட்ட ஒரு புதுமையான கோயில் தான் இது. இந்த கோயிலுடைய சிறப்பு உண்மையிலேயே சொல்லி மாளாத ஒரு சிறப்பு வாய்ந்த கோயில். இந்த கோயிலுக்கு இந்த தமிழக முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் சிறுபான்மைத்துறையிலிருந்து 1,45,00,000 ரூபா ஒதுக்கியிருக்காங்க. ஒதுக்கி அந்த வேலை நடக்க போகுது. அதனால் எங்கள் மீனவர் சார்பாக நம்ம தமிழக முதலமைச்சருக்கும் மற்றும் அனைத்து மந்திரிகளுக்கும் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் எங்களது மூக்கையூர் மற்றும் மீனவ சமுதாயத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த கோயில் கட்டப்படும் பொழுது என்னத்தை வச்சு கட்டியிருக்காங்கன்னா சுண்ணாம்பு கற்கள். அதாவது சுண்ணாம்பு கற்கள்னால் தீவுகளில், அதாவது கடலில் உள்ள தீவில் உள்ள சுண்ணாம்பு கற்களை எடுத்துகிட்டு வந்து அதை வச்சு கட்டியிருக்காங்க. இது பூச்சுக்கு என்ன பயன்படுத்தியிருக்காங்கன்னா பதநீர், கடுக்கா, இப்படி வெள்ளங்கள் இதுகெல்லாம் இந்த ஏரியாவில் அதிகமாக கிடச்சிருக்குது. இதை வச்சு கட்டியிருக்காங்க. அதனால் அது இன்னும் காலத்துக்கு அழியாமல் இருக்குது. உண்மையிலேங்க இப்போ உள்ள சிமெண்ட்டுகள்லாம் இப்படி பூச்சினா நிற்காது. 300 வருஷம் கடந்து இந்த கோயில் எப்படி இருக்குன்னு பார்த்தியாலா? அப்படியே எந்த அந்த பேஸ்மட்டமோ எந்த இதோ உழையாமல் அப்படியே இருக்கு பாருங்க. அப்போ அந்த காலத்தில் கட்டு எப்படி இருக்கும் பாருங்கள். இந்த கோயிலை புதுப்பிச்சா உண்மையிலேயே இன்னும் பல 100 வருஷம் இருக்கும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.